ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஏஓ ஜேஏ அதோட போஸ்ட் எப்படி கேட்டகரிஸ்ல ஸ்பிட் அப் ஆகுது, அதோட வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் பார்க்க முடியும், அந்த டேர்ம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ஜிடின்னு எல்லாமே தெரியும், ஜென்ரல் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜி அப்படின்னா ஜென்ரல், அதுக்கப்புறம் உமன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் உமன் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்றது தமிழ் படிச்சவங்களுக்காக இருக்கும். ஆக்சுவலாக பிசி அப்படின்னா பிசிஎம், பிசி மட்டும் வருவாங்க. பிசிஎம் அப்படின்னா பிசியிலே முஸ்லிம்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் எம்பிசி, இந்த மாதிரி எல்லா கேஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் பார்த்துக்கோங்க. எல்வினா என்ன, ஹச்ஹெச்னா என்ன, எல்டி, சிபி, டிஎஃப், எல்சி, ஏசி, எம்யூடி, ஐடி, ஏஎஸ்டி, எஸ்எல்டி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னு சொல்லிட்டு. ஸோ எம்ஐ, எம்டி, எஸ்எஃப், பிஎல். ஆக்சுவலாக எஸ்எஃப் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எஸ்எஃப்னா ஷார்ட் ஃபால் யாருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அது பிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளாக் லாக் அப்படின்றது ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஃபில் ஆகாத போஸ்ட்லாம் அந்தந்த கமிட்டிக்கு. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் எஸ்எஃபிஎலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஎல்ல பிசி, பிசியில் ஜென்ரல் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏசி, ஏசி அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துடும். அவங்களுக்கு ஒரு வேகன்சி அப்படின்னா ஸோ அவங்க மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜென்ரலில் இருக்கவங்க நம்ம எடுக்க முடியாது. ஆக்சுவலாக ஸ்பெஷல் கேட்டகரியில் ஜென்ரல் எடுக்கலாம். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் மேலும் எடுக்கலாம், ஃபீமேல் எடுக்கலாம். அதுதான் ஜி அப்படின்னா ஜென்ரல் அப்படின்றது. இது நமக்கு ஃபார்வர்டாக இருக்கு உங்களுக்கு ஃபில் ஆகாம. நெக்ஸ்ட் பாருங்க, பிஎல் எஸ்சியில் ஜென்ரலாக ஏசியில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏஎல் ஜென்ரல் தான், மேல் ஃபீமேல் யார் வேணா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகுறது மேக்ஸிமம் ஜென்ரல்ல தான் வரும். மேல் எடுத்துக்கலாம், ஃபீமேல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டேர்ன். ஜென்ரல் டேர்ன்ல ஜென்ரல் மேல் எடுத்துக்கலாம், ஃபீமேல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறது நமக்கு பாருங்க 643 வேகன்சிஸ் பாருங்க. ஸோ நம்ம ஜென்ரலா நமக்கு 643 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே ஜிடியில ஜென்ரலா பிஎஸ்டிஎம், பிஎஸ்டி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க 189 பேர் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடியில ஜென்ரல்ல எல்வி விஐ அப்படின்றது ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அவங்க 17 பேர் எடுக்கலான்றது. நெக்ஸ்ட் அதே ஜிடியில ஜென்ரல்ல ஹச்ஹெச் வித் அசிஸ்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்க 17 ஒரே ஒரு போஸ்ட் தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணிக்க வேகன்சிஸ் காட்டுறேன் அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க. நான் இந்த ரேங்க்ல இருக்கேன், எனக்கு எந்த நாள் கவுன்சிலிங் வரும், எனக்கு போஸ்டிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக தான் கவுன்சிலிங் வரும் கைஸ். ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஜென்ரலில் 9th டே 10th டே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் டைம் அநேகமாக நினைக்கிறேன் 9th டே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆச்சு கவுன்சிலிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன போஸ்ட்ல நீங்க வரீங்க, அதாவது உங்களுக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்கு அப்படின்றது நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடியில ஜென்ரல்ல ஹச்ஹெச் ஹச்ஐ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் 3 இருக்கு. நெக்ஸ்ட் ஜிடியிலே ஜென்ரல்ல எல்டி இருக்கலாம், இல்லாட்டி சிபி இருக்கலாம், எல்சி இருக்கலாம், டிஎஃப், ஏசி, எம்யூடி எல்லாத்துக்கும் சேர்த்தே நமக்கு 4 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 போஸ்ட் எல்லாத்துக்குமே வரும். ஸோ நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடின்னு கொடுத்தாங்க அப்படின்னா யார் வேணாலும் எடுக்கலாம். அந்த இருக்கு இதுல 4 போஸ்ட் தான், அதாவது யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது ஜென்ரல் டேர்ன்ல ஜென்ரல்ல கொடுத்துருக்காங்க. உமனாவும் இருக்கலாம், மென்னாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஜிடியில ஜென்ரலா ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி. ஸோ அதுக்கும் பாருங்க 4 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயே கேட்டகரி பாருங்க 5 கொடுத்துருக்காங்க. 5 கேட்டகரியில 4 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரேங்க் நீங்க கேட்கும்போது நான் எத்தனை ரேங்க்ல இருக்கேன், எனக்கு அந்த போஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கறதுனால தான் டக்குன்னு நல்லா சொல்ல முடியல கைஸ். அதுக்கு இதுதான் ரீசன். ஏன் அப்படின்னா சப்போஸ் இதுல நீங்க இல்லாம வேறத்தவங்க எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பிஹைண்ட் ஆகும். இல்ல அவங்க எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் கைஸ். நம்ம ஒரு போஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நமக்கு மட்டும் இருக்கிற ரேங்க்ல அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு போஸ்ட் கம்மியாகும். அவங்க நம்ம எடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த ரேங்க் கொஞ்சம் முன்னாடி வரும். இதுதான் கான்செப்ட். ஜென்ரல்னாலும் சரி, ஸ்பெஷல் கேட்டகரினாலும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடியில ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 68 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கும்போது தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அவங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா பிஎஸ்டிஎம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அவங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்க அப்படின்னா 7 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்மோட இருக்கிறது மொத்தமே 7 தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் இல்லாமல் 68. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா இந்த 2 மட்டும் தான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடி ஜென்ரல் டேர்ன்ல உமன் மட்டும் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 263 பேர் எடுக்கலாம். ஆக்சுவலா உமன் அப்படின்னா உமன் அவங்க பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க 263 பேர் எடுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, அதே ஜிடில உமன்ல பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 72 பேர். ஸோ இதுல உமன் அப்படின்னா நீங்க உமன் தான் எடுக்க முடியும். மென் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, அந்த மாதிரி எடுக்க முடியாது. சில பேர் கேட்குறீங்க, இப்போ ஒரு கேட்டகரியில வந்து இப்போ உமன் இல்ல. ஸோ அப்படின்னா அது வந்து மென்னுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க. ஆனால் பட் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க கைஸ். ஒன்று டிடபிள்யூ அவங்களுக்கு போகும், இல்லாட்டி வந்து நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி நெக்ஸ்ட் நமக்கு வந்து அப்படியே அது வந்து பிஎல்ஆ வந்துடும். அப்படிதான் ஒருமே தவிர அது வந்து அப்படியே மாற்றி மென்னுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் நெக்ஸ்ட் பாருங்க, ஜிடில உமன்ல எல்வி இல்லாட்டி வி. ஸோ பாருங்க, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க உமன் மட்டும் தான், மென் கிடையாது. ஸோ அவங்களுக்கு போஸ்ட் வந்து 3. இதே ஜிடில உமன்ல ஹச்ஹெச் ஹச்ஐ 11 போஸ்ட். இதே வந்து ஜிடில உமன்ல எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி எம்யூடி. ஸோ பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ 6 கேட்டகரிஸ்க்கும் சேர்த்து நமக்கு ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் போறதுனால தான் அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஜிடில உமன்ல ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜிடினா ஜென்ரல் தெரியும். டிடபிள்யூ அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ. அவங்களுக்கு வந்து எவ்வளோ போஸ்ட்னு பார்த்தோன்னா 43 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக எடுக்கிறது நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லாமல் கம்யூனிட்டி இல்லாமல் டைரக்டா நம்ம ஜென்ரலா எடுக்கிறது நம்ம 43 பேர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அதுலயே வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு வெறும் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பிஎஸ்டிஎம் இல்லாம இருக்கிறது இங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்க பிஎஸ்டிஎம் வச்சு நீங்க வந்து பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க பிஎஸ்டிஎம்ல இருக்க முடியாது. அதுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிசி, இதெல்லாம் வந்து ஜென்ரல். ஸோ 1ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஎல் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜிடி பார்த்தோம். இப்போதான் நம்ம வந்து கம்யூனிட்டி கேட்டகரிக்குள்ள வரோம். பிசில பாருங்க, பிசில ஆக்சுவலா இந்த மாதிரி ஓபிசிஎம் அப்படின்னா வந்து பிசிஎம் வர மாட்டாங்க, பிசி தான். ஸோ அதில் ஜென்ரலா பாருங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 568 பேர் எடுக்கலாம். ஸோ நமக்கு பிசி ஜென்ரல்ல 568 பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே பிசில ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம்னு நம்ம பார்த்தோம் தமிழ் படிச்சவங்க. ஸோ அது பாருங்க நமக்கு 156 பேர். ஸோ பிசிலே பிஎஸ்டிஎம், ஸோ 156 பேர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பிசிலேயே ஜென்ரல்ல எல்விவிஐ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 போஸ்ட். ஸோ மொத்தமா வந்து எல்விக்கும் விஐக்கும் 9 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க பிசில ஜென்ரல்ல. நெக்ஸ்ட் அதே பிசில ஜென்ரல்ல ஹச்ஹெச்ஐ. ஸோ ஹச்ஹெச்ஐன்னு பார்த்தோம்னா நமக்கு 6 ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க ஹச்ஹெச்ஐக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிசில ஜென்ரல்ல எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி எம்யூடி. ஸோ இவங்களுக்கு பாருங்க 3 ரேங்க் தான், 3 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பிசில ஜென்ரல்ல ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி அவங்களுக்கு 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க யார் இருக்குன்னா ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி. ஸோ அவங்க 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்துட்டாங்க. பிசில ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ ஜென்ரல்ல யாரும் எடுக்கலாம் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ பாருங்க நமக்கு 44 போஸ்ட் இருக்கு. இதே வந்து பிசில ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கவங்க மட்டும் தான் எடுக்க முடியும், பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க எடுக்க முடியாது. ஸோ அந்த அப்படி பார்த்தோம்னா 9 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. 9 பேர் பிஎஸ்டிஎம்ல எக்ஸர்வீஸ்மேன் எடுக்கலாம். அது என்ன ஜென்ரல்ல எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பிசில உமன் மட்டும் 231 போஸ்ட் எடுக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ வந்து சப்போஸ் 231 பேர் எடுக்கும்போது இது ஏதாவது வேகன்சி காலி ஆச்சு அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அதுதான் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து உமனுக்கு வந்து 231 போஸ்ட். ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பிசில உமன்ல பிஎஸ்டிஎம். ஸோ 55. ஸோ வந்து நீங்கள் உமனாக இருக்கணும், நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 55 போஸ்ட். சப்போஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பிசிலேயே உமன்ல எல்விவிஐ 3 போஸ்ட் தான். யாருக்கு அப்படின்னா எல்விவிஐ, அது உமனுக்கு. நெக்ஸ்ட் அதிலே பிசி உமன்ல வந்து ஹச்ஹெச்ஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 போஸ்ட், அதாவது 2 பேருக்கு மட்டும் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசி அதே உமன்ல எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி எம்யூடி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் 2 போஸ்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிசில உமன்ல ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி நமக்கு 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசில டிடபிள்யூக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 ரேங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பாருங்க, இங்கே 40 ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க கம்யூனிட்டி வைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல்ல உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஜென்ரல்ல உங்களுக்கு 43 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்படிங்கும்போது பாருங்க, இப்போ நீங்க இந்த 43 ரேங்க் யாரும் எடுக்கலாம். ஆனால் பட் நீங்க பிசில அப்படின்னு பார்க்கும்போது 40 அந்த இதுல மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்க மொத்தமா இப்படிதான் பார்க்கணும். 40
பிளஸ் 43 இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும். இதே நீங்க வேற கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஜெனரலையும் அந்த ரேங்கையும் பார்த்து, நீங்க அத வச்சு உங்களுக்குள்ள அந்த ரேங்க் கவர் ஆகுதா அப்படின்னு நீங்க பாருங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இப்படிதான். நீங்க ஜெனரலா இருக்கிறதும் அப்படிதான். நீங்க வந்து உங்க கம்யூனல் ரேங்க் பாருங்க. அவங்க கம்யூனிட்டில எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அது இல்லாம வந்து ஜெனரல் எவ்வளவு குடுத்திருக்காங்க. மென்னா, வுமனா, பிஎஸ்டிஎம் அதெல்லாம் வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு போஸ்ட் உங்களுக்கு லேக் ஆகுது, எவ்வளவு ரேங்க்ல நீங்க பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிரும் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம். இதே வந்து டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 போஸ்ட் பாருங்க. அது 2ஆ பிரிச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு போஸ்ட் அது 2 இருக்கும். ஒன்னு பாருங்க பிஎஸ்டிஎம் வித்வுட் பிஎஸ்டிஎம். எக்ஸ் சர்வீஸ் மேன்லயே வந்து பிஎஸ்டிஎம் வித்வுட் பிஎஸ்டிஎம். ஸோ பாருங்க. ஸோ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இருந்தா 6 போஸ்ட் அவங்களுக்கு. அதோட பிசி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிசி பார்த்தோம், இப்போ பிசிஎம் பார்க்க போறோம். பாருங்க, இங்க இருந்து பிசிஎம் ஆரம்பிக்கும் 36ல இருந்து. ஸோ பிசிஎம்ல ஜெனரல் மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ஸோ மேலும் வரலாம், ஃபீமேலும் வருவோம். எவ்வளோன்னு பாருங்க, 97 போஸ்ட். இது ஜென்ரல். இதே பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23 போஸ்ட். ஸோ பிஎஸ்டிஎம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்க அன்ஃபிட் அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வேகன்சி, இந்த 23 வேகன்சிக்கு நீங்க அன்ஃபிட் அந்த மாதிரி. ஸோ இதே பிசிஎம்ல ஜென்ரல்ல ஹச்ஹெச்ஐ எவ்வளோ போஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு, ஹச்ஹெச்ஐன்றதுக்கு. அதே பிசிஎம்ல வந்து ஜென்ரல்ல எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அது என்ன அப்படின்னா 3 போஸ்ட் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிசிஎம்ல ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன்ல பாருங்க 6 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே பிஎஸ்டிஎம்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பிசியோட பிசிஎம் ஏன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம பிரிக்கும் போது நமக்கு கம்மியா வரும். அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் அப்ப நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ போஸ்ட் வந்து நமக்கு வந்து குறையும், எவ்வளோ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் வீட்டில் வீடியோஸ் போட்டிருக்கேன் கைஸ். நீங்க கொஞ்சம் பார்க்கறனா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா. ஸோ பாருங்க, பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் பிஎஸ்டிஎம் வித்வுட் பிஎஸ்டிஎம் நான் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, பிசிஎம் உமன் மட்டும் தான் எடுக்க முடியும், மென் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 போஸ்ட் கொடுக்குறாங்க. இதே பாருங்க, அந்த உமன்லேயே பிஎஸ்டிஎம் அப்படின்னா 7 பேர். ஸோ நீங்க பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த வேகன்சியில் வர மாட்டீங்க. ஸோ பிஎஸ்டிஎம்ல இருக்கவங்க பிசிஎம்ல உமனா இருந்தால் மட்டும்தான் அந்த 7 போஸ்ட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டிடபிள்யூ. ஸோ டிடபிள்யூ 9 பேர் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்ல டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிசிஎம்ல வந்து டிடபிள்யூல பிஎஸ்டிஎம் நமக்கு கொடுக்கல கைஸ். அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக பிஎஸ்டிஎம் கொடுக்கல, நமக்கு பிசியும் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிசிஎம் மட்டும் கொடுக்கல, அது ஏன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட பிசிஎம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்பிசியில வந்து ஜென்ரல் தான் பார்ப்போம். ஸோ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 427 போஸ்ட். ஸோ ஜென்ரல்னு பார்க்கும்போது மேல் ஃபீமேல் 2 பேருமே வருவீங்க நீங்க. ஸோ ஜென்ரல் மேல் ஃபீமேல் யார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ 427 போஸ்ட். இதே வந்து எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 220. ஸோ இங்கேயும் மேல் ஃபீமேல் எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கணும். பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது. அப்படி பிஎஸ்டிஎம் இருந்து எடுக்கிறவங்க 120 பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே எம்பிசியில் எல்விவிஐ அப்படிங்கும்போது நான் 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்விவிஐ அவங்களுக்கு வந்து 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில வந்து ஜென்ரல்ல ஹச்ஹெச்ஐ நமக்கு எவ்வளவுனா 15 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்ஹெச்ஐ ஜென்ரல்ல அப்படிங்கும்போது மேல் ஃபீமேல் 2 பேரும் வருவாங்க. ஜென்ரல்னாவே நீங்க வந்து மேல் ஃபீமேல் 2 பேரும் எடுத்துக்கலாம். ஃபீமேல் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் மேல் வர மாட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசியில வந்து ஜென்ரல்ல எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடின்னு பார்த்தோம்னா 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதான் 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வந்து அதே எம்பிசியில ஜென்ரல்ல ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி உங்களுக்கு 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜென்ரல்ல வந்து 41 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதே பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற பக்கமும் 2 வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே எக்ஸ் சர்வீஸ்மேன் சார் இதனால ஓகே. பிஎஸ்டிஎம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வேகன்சிஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க நார்மல் வேகன்சியோட. இப்போ வந்து டிடபிள்யூல வந்து பிஎஸ்டிஎம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல வந்து பிஎஸ்டிஎம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் தனியாக கொடுக்கும்போது நமக்கு வந்து வேகன்சிஸ் கம்மியாக தான் கொடுப்பாங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து பாருங்க, இதுக்கே வந்து 2 போஸ்ட் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எம்பிசியில உமன். ஸோ உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 169 போஸ்ட் இருக்கு. ஸோ வந்து எம்பிசியில உமனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 169 போஸ்ட் எடுக்கலாம். அதே நீங்க எம்பிசி உமன்ல பிஎஸ்டிஎம் வச்சிருக்கணும் 40. நான் இப்பதான் சொன்னேன், நீங்க ஜென்ரல் எடுக்கிறோட பிஎஸ்டிஎம்னு வரும்போது உங்களுக்கு போஸ்டும் கொஞ்சம் குறையும் சொன்னேன். உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் 40.
நெக்ஸ்ட் அதே எம்பிசியில் உமனாக இருக்கணும். நீங்கள் எல்விவிஐ அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னா 3 போஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதாவது 3 வேகன்சிஸ், 3 வேகன்சிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க எம்பிசியில் உமனாக இருக்கணும். எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி ஒரே ஒரு போஸ்ட் தான். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து ஒரு போஸ்ட் விட்டேன் போல, சாரி கைஸ். பாருங்க ஆக்சுவலாக எம்பிசியில் உமனாக இருந்தால் எல்விவிஐ வந்து 3 போஸ்ட் சொன்னேன். ஹச்ஐன்னு பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் தான். ஸோ ஹச்ஐ ஒரு போஸ்ட், எல்விவிஐ வந்து 3 போஸ்ட், எல்லாமே உமன் தான். இதே எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அப்படின்னா 1. அகைன் வந்து எம்பிசியில் உமனில் நீங்கள் ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க எம்பிசியில் டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. டிடபிள்யூங்கும்போது 34 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த 34 நீங்கள் ஜென்ரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேங்கே நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். பண்ணீங்கன்னா டோட்டல் ரேங்க் அவ்வளோ இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஜென்ரல் எத்தனை பேர் போவாங்க அப்படின்றத ஒரு கால்குலேஷன் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ ரேங்க் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ ரேங்க் பின்னாடி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டிடபிள்யூல இருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் பட் அதனால தான் வந்து நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். இன்னும் நீங்கள் புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து கொஞ்சம் இன்னும் கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்க எம்பிசியில் டிடபிள்யூல பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஎஸ்டிஎம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எம்பிசி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏல ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா மென் ஃபீமேல் எடுக்கலாம். 59 போஸ்ட், 59 வேகன்சிஸ் இருக்கு ஜென்ரல்ல. இதே அந்த எஸ்சிஏல ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் 20. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கணும், மேல் ஃபீமேல் யார் வேணா எடுக்கலாம். அதே எஸ்சிஏல வந்து ஜென்ரல்ல எல்விவிஐ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 2 போஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏல ஜென்ரல்ல ஹச்ஐன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரல்ல ஹச்ஐ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி ஒரு போஸ்ட் தான். கிட்டத்தட்ட வந்து எம்பிசியில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எஸ்சிஏல ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன்ல பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க இங்கே பிஎஸ்டிஎம் தான் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் இல்லாமல் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ போஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாருங்க எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இங்கே பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, அதுக்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாமல் தனியாக கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும், இல்லாட்டி நீங்கள் ஜென்ரலில் தான் எடுக்க முடியும். பாருங்க எஸ்சிஏல உமன்னு பார்த்தோன்னா 21 போஸ்ட் எடுக்கலாம். அது 21 வேகன்சிஸ் இருக்கு. அதே வந்து அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 17 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சிஏல நீங்க உமனா இருக்கணும், பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்கன்னா 17. இதே வந்து எஸ்சிஏல டிடபிள்யூக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஸ்சிஏல டிடபிள்யூல பிஎஸ்டிஎம்க்கு 16 கொடுத்துருக்காங்க. பாருங்க ஆக்சுவலாக வந்து பிஎஸ்டிஎம் இதுல மட்டும் பாருங்க பிஎஸ்டிஎம்க்கு வந்து அதிகமாக கொடுத்துட்டு சாதா இதுக்கு 1 கொடுத்துருக்காங்க. புரியுதா கைஸ்? பாருங்க எஸ்சிஏல வந்து டிடபிள்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே கைஸ் பாருங்க எஸ்சிஏல வந்து டிடபிள்யூக்கு வந்து நமக்கு 1 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 16 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து நமக்கு வந்து எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் பார்த்தோம், பிசி பார்த்தோம், பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்சி பார்க்க போறோம். எஸ்சியில வந்து ஜென்ரல் அப்படின்னா நம்ம மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 319 பேர். ஸோ 390 மெம்பர்ஸ் எடுப்பாங்க. அந்த வேகன்சிஸ் இருக்கு. மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுப்பாங்க. அதே அதில் வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தோன்னா 85 பேர். எஸ்சி ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் வந்து 85 பேர் எடுப்பாங்க. இதே வந்து எஸ்சி ஜென்ரல்ல எல்விவிஐ இருந்தாங்க அப்படின்னா வந்து 3 வேகன்சிஸ் இருக்கு எல்விவிஐ. இதே எஸ்சி ஜென்ரல்ல ஹச்ஐ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே எஸ்சி ஜென்ரல்ல எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி 17 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து எஸ்சி ஜென்ரல்ல ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்சி ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 26 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி ஜென்ரல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 3 இருக்கு. ஸோ பாருங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கொஞ்சம் போஸ்டிங் கூட இருக்கு பாருங்க. உங்களுக்கு எஸ்சி ஜென்ரல்ல வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா 26 போஸ்ட் இருக்கு. ஆனா பிஎஸ்டிஎம் அப்படின்னா உங்களுக்கு 3 போஸ்ட் தான் இருக்கு. இதே எஸ்சி உமனுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து 135 போஸ்ட் இருக்கு. ஸோ எஸ்சியில உமன்ல வந்து 135 பேர் எடுக்கலாம். இதே வந்து எஸ்சி உமன்ல பிஎஸ்டிஎம் அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா 29 தனியா உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க பிஎஸ்டிஎம் இருக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவ்வளவுதான்.
இதே வந்து எஸ்சியில் உமன்ல எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி. மேக்ஸிமம் இது ரெண்டுக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேகன்சிஸ் தான் வருது. எம்பிசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்சி, ஏசி அதையும் தெரியல, ஒரு வேகன்சி மட்டும் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ எஸ்சி உமன்ல ஏஎஸ்டி, ஐடி, எஸ்எல்டி, எம்ஐ, எம்டின்னு பார்த்தா அதுக்கும் நமக்கு ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க எஸ்சியில் டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க எஸ்சியில் டிடபிள்யூல இது எஸ்சி டிடபிள்யூல பிஎஸ்டிஎம்னு பார்த்தா உங்களுக்கு 3 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க பிஎஸ்டிஎம். ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் டிடபிள்யூல வருவீங்க, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நீங்கள் வர மாட்டீங்க. பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் வருவீங்க. ஸோ எஸ்சி முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் மேல் ஃபீமேல் வருவாங்க. ஸோ அவங்க வந்து 29 போஸ்ட், 29 வேகன்சிஸ் இருக்கு. இதே வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 6 தான். பிஎஸ்டிஎம் 6 தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஸ்டி உமன் அப்படின்னா 2 பேர் தான் கொடுப்பாங்க வேகன்சிஸ். இதே வந்து அந்த உமன்ல பிஎஸ்டிஎம் அப்படின்னா 3 பேர். பார்த்தீங்களா, உமன் 2 பேர், ஆனால் பிஎஸ்டிஎம் கூட கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு இந்த மாதிரி மாறுது அப்படின்னா வந்து போன தடவை வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணிப்பாங்க தெரியுமா, அதை வச்சுதான் இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணும்போது சில போஸ்ட்ல கூட வருது, சில போஸ்ட்ல கம்மியா வருது. ஏன்னா இங்க பாருங்க, அதனாலதான் வந்து இங்க பாருங்க நமக்கு என்ன அப்படின்னா எஸ்டி உமன் ஓட பிஎஸ்டிஎம் வந்து கூட வருது அப்படின்றதுக்கு காரணம் ஒன்றும் பெருசா கூட வரல, நமக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் கூட வருது. பட் இருந்தாலும் ஏன் கூட வருதுன்னா அது வந்து லாஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுல கம்மியா ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் இங்க ஒரு போஸ்ட் கூட வருது அந்த மாதிரி. அதே மாதிரி பாருங்க இப்போ எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு போஸ்ட் தான். பாருங்க இங்க பிஎஸ்டிஎம் தான் கொடுத்துருக்காங்க, தனியா வந்து நமக்கு வந்து சாதா பிஎஸ்டிஎம் இல்லாம இல்லை. மேபி வந்து லாஸ்ட் டைமே ஃபில் ஆகிருக்கும், மேபி வேகன்சிஸ் இன்னும் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஃப்ல நம்ம ஏற்கனவே தெரியும் ஷார்ட் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு, அது எஸ்சிக்கு வந்து ஜென்ரலில் 188 போஸ்ட்டும், எஸ்எஃப்ல எஸ்டி ஜென்ரல்ல 102. மொத்தம் நமக்கு வேகன்சி 4682. இது விஏஓ ஜேஏ ரெண்டுக்குமே சேர்த்து தான் நமக்கு 4682 கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்பிளிட் அப் இருக்கும் வேகன்சிஸ். ஜென்ரலுக்கும் இருக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதுதான். இதுலேயே பிஎல் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் எஸ்எஃப் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு பிஎல் எஸ்எஃப் வந்து உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க கைஸ். ஆக்சுவலா இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஏஓ ஜேஏக்கு காமனான வேகன்சி ஸ்பிளிட் அப். இதே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் அப் வேணும், அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேக்ஸிமம் வேகன்சிஸ் போகும் அந்த மாதிரி டீடைல் அனாலிசிஸ் வேணும்னா சொல்லுங்க கைஸ், நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.